காலை உணவு வேலை பார்த்தனா எனக்கு கட்சி விட்டு தேவைகளை செயல்படுறது கட்சி விட்டு தூக்கிட்டானா அப்படி பயணிச்சு வந்து 2 லட்சம் செலவு பண்ண கட்சிக்காக செலவு பண்ணி பயணிச்சு வந்தேன். எனக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கல. அப்புறம் அண்ணன் எனக்கு போஸ்டரில் போட்டு மகளிர் அமைப்பாளர் போட்டு அடிச்சுனா, நீ ஏன் போடுற, எதுக்கு போடுற, உன்னை யார் செயல்பட சொன்னது, நீ செயல்படக்கூடாது, போஸ்டர் போடக்கூடாது அப்படின்னு மாவட்ட செயலர் என்கிட்ட சொன்னார். நான் அதை கூட்டி கேட்டாங்க. நேற்று பனையூரில் வச்சு கேட்டு விசாரணை பண்ணாங்க. பன்னிப்படத்தில் தான் விசாரணை பண்ணார். சரி வீடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேனா நேற்று கூட்டு வச்சு பேசுறேன். உடச்சி வர எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி மாவட்ட செயலர் சொன்னார். ஏன்னா என்ன நேரில் நான் உங்களை பார்க்கண்டேன், எங்களை கூட்டு விசாரணை பண்ணுங்கண்ணா. எனக்கு அந்த விசாரணை எனக்கு பிடிக்கல, எனக்கு மன போய் திருப்தி கிடையாது. அதனால எங்கள் வீடு கூட தான் நேற்று வந்திருந்தார் பனையூருக்கு. நான் நிறைய உங்களை முயற்சி பண்ணிக்கிறேன், ஆஃபீஸ்க்கு வரணும்னு பேசணும்னு. என்னால் பார்க்கவே முடியலண்ணா. நான் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம். என் பொண்ணு இழந்துட்டேன், என் குழந்தை இறந்துச்சு. அது கூட பாராமல் நம்ம எலெக்ஷனில் நான் வந்து வேலை பார்த்தேன். என் விசிக்காக எதிர்கட்சிக்காரன் என்னை அடிக்கிறதுக்கு வந்ததுக்கு நான் வந்து அண்ணனுக்காக வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கும்போது எல்லாரையும் என்னை அடிக்க வந்தாங்க. அப்போ கூட எங்கள் விஜயகாந்த் விடல. நான் இடத்த வேலை பார்ப்பேன்னு நின்று வேலை பார்த்தேன். அங்கே கூட எந்த ஒரு யாருமே வந்து என்னை அடிக்க வந்ததுக்கு யாருக்கும் மடக்கலை. மாவட்ட கிட்ட சொன்னா, நீ கம்முனுமா, நீ தான் வந்து அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் விட்டேன். சக்திவேலு மாவட்ட பேரு, திண்டிவனம் தொகுதி. ஆமா, வடக்கு. அப்புறம் அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், எப்போ பார்த்தாலும் என்ன போஸ்டர் போட்டா ஒட்ட வேணான்ற, இந்த செய்ய வேணான்ற. நான் மகளிர் அமைப்பாளர் தான் இருந்தேன். நான் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2 லட்சம் செலவு பண்ணி அதுக்கு ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன், ப்ரூஃப் வச்சிருக்கிறேன். மாவட்ட சார் என்ன சொன்னாரு, அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கிறேன். என்ன நேரில் கூட்டு விசாரணை பண்ணுங்கண்ணா. எனக்கு நேற்று விசாரணை பண்ணது எனக்கு மன திருப்தி கிடையாது. அதனால உங்ககிட்ட நான் அன்போட தெரிவிச்சுக்கிறேன்னா, யாரும் என்னை மாற்றவும் இல்லை, என்னை யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத எங்கள் விஜய் நான் என் மனசில் நினச்சின்னு தான் அதை பேசுகிறேன். எனக்கு மட்டும்தான் போய் சேரணும்னு அந்த பதிவு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து நான் திண்டிவன தொகுதியிலேருந்து பேசுகிறேன்னா, திண்டிவன தொகுதியிலேருந்து கண்ணாடி பஞ்சாயத்து குறும்புறம் நதியா மகளிர் அமைப்பாளர். காலை உணவு வேலை பார்த்தனா எனக்கு கட்சி விட்டு தேவைகளை செயல்படுறது கட்சி விட்டு தூக்கிட்டானா அப்படி பயணிச்சு வந்து 2 லட்சம் செலவு பண்ண கட்சிக்காக செலவு பண்ணி பயணிச்சு வந்தேன். எனக்கு எந்த அங்கீகாரம் கொடுக்கல. அப்புறம் அண்ணன் எனக்கு போஸ்டரில் போட்டு மகளிர் அமைப்பாளர் போட்டு அடிச்சுனா, நீ ஏன் போடுற, எதுக்கு போடுற, உன்னை யார் செயல்பட சொன்னது, நீ செயல்படக்கூடாது, போஸ்டர் போடக்கூடாது அப்படின்னு மாவட்ட செயலர் என்கிட்ட சொன்னார். நான் அதை கூட்டி கேட்டாங்க. நேற்று பனையூரில் வச்சு கேட்டு விசாரணை பண்ணாங்க. பன்னிப்படத்தில் தான் விசாரணை பண்ணார். சரி வீடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேனா நேற்று கூட்டு வச்சு பேசுறேன். உடச்சி வர எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி மாவட்ட செயலர் சொன்னார். ஏன்னா என்ன நேரில் நான் உங்களை பார்க்கண்டேன், எங்களை கூட்டு விசாரணை பண்ணுங்கண்ணா. எனக்கு அந்த விசாரணை எனக்கு பிடிக்கல, எனக்கு மன போய் திருப்தி கிடையாது. அதனால எங்கள் வீடு கூட தான் நேற்று வந்திருந்தார் பனையூருக்கு. நான் நிறைய உங்களை முயற்சி பண்ணிக்கிறேன், ஆஃபீஸ்க்கு வரணும்னு பேசணும்னு. என்னால் பார்க்கவே முடியலண்ணா. நான் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம். என் பொண்ணு இழந்துட்டேன், என் குழந்தை இறந்துச்சு. அது கூட பாராமல் நம்ம எலெக்ஷனில் நான் வந்து வேலை பார்த்தேன். என் விசிக்காக எதிர்கட்சிக்காரன் என்னை அடிக்கிறதுக்கு வந்ததுக்கு நான் வந்து அண்ணனுக்காக வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கும்போது எல்லாரையும் என்னை அடிக்க வந்தாங்க. அப்போ கூட எங்கள் விஜயகாந்த் விடல. நான் இடத்த வேலை பார்ப்பேன்னு நின்று வேலை பார்த்தேன். அங்கே கூட எந்த ஒரு யாருமே வந்து என்னை அடிக்க வந்ததுக்கு யாருக்கும் மடக்கலை. மாவட்ட கிட்ட சொன்னா, நீ கம்முனுமா, நீ தான் வந்து அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் விட்டேன். சக்திவேலு மாவட்ட பேரு, திண்டிவனம் தொகுதி. ஆமா, வடக்கு. அப்புறம் அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், எப்போ பார்த்தாலும் என்ன போஸ்டர் போட்டா ஒட்ட வேணான்ற, இந்த செய்ய வேணான்ற. நான் மகளிர் அமைப்பாளர் தான் இருந்தேன். நான் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2 லட்சம் செலவு பண்ணி அதுக்கு ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன், ப்ரூஃப் வச்சிருக்கிறேன். மாவட்ட சார் என்ன சொன்னாரு, அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கிறேன். என்ன நேரில் கூட்டு விசாரணை பண்ணுங்கண்ணா. எனக்கு நேற்று விசாரணை பண்ணது எனக்கு மன திருப்தி கிடையாது. அதனால உங்ககிட்ட நான் அன்போட தெரிவிச்சுக்கிறேன்னா, யாரும் என்னை மாற்றவும் இல்லை, என்னை யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத எங்கள் விஜய் நான் என் மனசில் நினச்சின்னு தான் அதை பேசுகிறேன்.